கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலுமே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க, கிறிஸ்துக்குள்ள தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தெரிந்து கொள்வது என்னவென்றால், கிறிஸ்துக்குள்ளே தான் இந்த உலகத்தினுடைய நம்முடைய வெற்றியான வாழ்க்கைக்கு எல்லாமே அங்கே அடங்கியிருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பு வேண்டுமா, அங்கே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டுமா, அங்கே தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் முன்னேறவுடைய காரியத்தை நீங்கள் நினைப்பீங்களோ எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. இந்த பிசாசான என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இந்த செழிப்பை கொண்டு வராத அளவுக்கு வேறு விதமான ஒரு சூழ்நிலையை உங்களை உருவாக்குவான். கிறிஸ்துவை நீங்கள் நேசிடக்கூடாது, கிறிஸ்துவ பற்றி பற்றிடக்கூடாது, முன்னேறக்கூடாது, இவன் இப்படியே இருக்கணும். ஏனென்றால் இது இழுக்கிற சக்தி இந்த பூமியானது. ஆகையால் அவனை இழுத்து கீழே தள்ளி அவனை நிர்மூலமாக்குதான் அவனுடைய திட்டமே. ஆகையால் அதிலிருந்து மீட்டெடுக்கிறதான் தேவன், நம்முடைய தேவன் அவருடைய குமாரனை கொண்டு கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் வெற்றி சிறந்தார். எல்லாத்திலுமே தரித்திரம், மற்ற சாபம், எல்லாத்திலுமே அவர் வெற்றி சிறந்தார். சாத்தானே அன்னையிலிருந்து அவனை காலில் நசுக்கி விட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதனால தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ரேடியோ வானொலி நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு 0.93 0.94 அதை கொஞ்சம் அந்த 93 பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அலை ஒசை கேட்காது. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் கேட்கும். அதே போல தான் தேவனுடைய வார்த்தை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் அந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும். பிசாசானவன் அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிட்டே இருப்பான், ஒரு கரு பொருன்னுக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு எப்படி இவனை எப்படியாட்டு கீழே தள்ளி விடணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டமே. ஆகையால் அந்த இடத்தை கரெக்டாக கொண்டு வரணும்னா தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் எடுத்து, கிறிஸ்துதான் இதைக்கெல்லாம் வெற்றியாளராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து, ஆமாம் எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தான், என்னுடைய வாழ்க்கையில் அவர் வெற்றியை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஆரோக்கியம் தர தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லாத்தையுமே அவர் பார்க்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய வீட்டினுடைய களஞ்சியங்களை நிறைவாக்குறவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் மனதார எப்பொழுது நாவிலே அறிக்கை பண்ணும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அங்கே தான் அந்த பாயிண்ட் கரெக்டாக கொண்டு நீங்கள் அந்த ரேடியோவில் வைக்கிங்கன்னு அர்த்தம். தெரியாதனால தான் அது யாராட்டும் நீங்கள் அங்கே அவங்க தருவாங்களா, இவங்க மூலமாக கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமா, ஏதாட்டும் அப்படி நீங்கள் அலையிறீங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கையிட்ட காரியங்கள், அதாவது நீங்கள் வேலை மேனேஜர் தான், மற்ற தொழிலில் வேறு இதில் இருக்கீங்க, பிஸ்னஸ் இருக்கீங்களா, படிப்பில் இருக்கீங்களா, பெரிய நிர்வாணம் நடத்துறீங்களா, பெரிய பதவியில் இருக்கீங்களா, இதெல்லாம் எங்கேருந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு என்றால் தேவன் தான் அதை கொடுக்கிறார். தேவன் தான் அதை வழி நடத்துகிறார். இந்த பூலோகத்தை அவருடைய விருப்பத்தின் சித்தமாக நடத்துகிறார். அதை மனிதன் எவன் அறிந்து கொள்ளுகிறார் அவனை கொண்டுதான் பயன்படுத்துகிறார். அப்பொழுது ஆபிரகாமை எப்படி அவன் அறியாதிருந்தான், அவனை கொண்டு பயன்படுத்தி இப்படி ஒரு காட்சி பொருளாக நான் உங்களை வைக்க முடியும் என்றுதான் அது ஒரு உதாரணத்துக்கு தான் அவனை அப்படி வெளிப்படுத்தினார். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவனை தெரியாதவனை தூக்கினார். இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு அழகான பைபிள் கொடுத்துருக்காங்க, கையில் சபை கொடுத்துருக்காங்க, மூப்பர்களை கொடுத்துருக்காங்க, போதகர்களை கொடுத்துருக்காங்க, எத்தனையோ வீடியோகள் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் தேடி 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 பொக்கிஷத்தை நிறைய கிடக்கு. நீங்கள் தான் அதை தேடணும். தேடும்பொழுது தான் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட தேவனுக்குள்ளே தான், கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலுமே எங்களை கொண்டு, அவர் சொல்ல போகிற எங்களை கொண்டு, நீங்கள் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிற, அதாவது தேவனை அறிகிற அறிவு, அதை நம்மளை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும், வார்த்தை விளங்க வேண்டும், சந்தோஷமான விளங்க வேண்டும், அந்த இடமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களை கொண்டு அந்த இடமே ஒரு வாசனையாக இருக்க வேண்டும். அறிகிறன் வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி உங்களை வாசனை திரவியமாக மாற்று. ஒரு இடத்துல வாசனை திரவி இவ்வளோ அழகாக, வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல ஒரு இதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு விரும்புவாங்க அந்த வாசனை திறன்கள். அதே போல்
உங்களுடைய நாவிலே அந்த வாசனை என்கிறது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் வாசனையாக இருக்கிறது நம்முடைய சரீரத்திலே. நம்முடைய சரீரத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு அது வாசனையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர்களுக்கு துக்கத்தில இருக்கும்போது உங்களுடைய வார்த்தை பாருங்க, அவங்கள உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை பாருங்க, அவங்கள எங்கேயோ கொண்டு போயிரும். சில பேர் பாட்டிமாரு, தாத்தாமார்லாம் சொல்ல, "ஏய் நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, உன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருப்பா. கர்த்தர் உன் கூட இருக்காருன்னு" அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையே அவங்க பிடிச்சுக்குவாங்க. ஆமா நான் கண்டிப்பா நான் இருப்பேன். அப்படின்னு அந்த மாரி அவங்களுடைய வாழ்க்கையில அதை பிடித்துக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவாங்க. அதேபோல தேவனிடத்தில் இருக்கிற அந்த வார்த்தை, "நான் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குறார்?" அப்படின்னு அவரே உங்களுக்கு சொல்றார். ஆகையால் நீங்களும் அந்த வார்த்தை சொல்லணும். ஆமா எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை செழிப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கிற பண்ணுகிறவர் எனக்குள்ள நான் ஏன் கவலைப்படணும்? நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கு சென்றாலும் வாசனை வீசுகிறவனாக இருப்பேன். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த தியானத்திலே கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகின்ற தியானத்திலே தியானிக்கிறது இதுதான். அவர் நம்ம எப்படி பாருங்க, அவர் எப்படி நேசிக்கிறார், இப்படி அவர் சொல்றார், எனக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறேன். தெளிவாக சொல்லிட்டார். கிறிஸ்துக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின அந்த தேவன், அதாவது எனக்குள்ளே இருக்க நீ அதை கண்டறியும் பொழுது, நீ எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் போனாலும் ஒரு வாசனை திரவியமாக இருப்பாய் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் தெரிந்து கொள்ளும்போது மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார துதிக்கிறோம். அவர் நம் போகிற இடமெல்லாம் அவர் வருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அதை அறிந்து கொள்ளுகிற அந்த மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெயம் தருகிறார். வெற்றி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை தேவன் கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையே கிடைக்கும். இந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள். வெற்றி தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.